சுசீலா அக்காவை நான் முன்னாடி அழைக்கிறேன். நீங்கள் வாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இடையில பிரச்சனை வந்துச்சு, அவங்க எப்படி அதை மேற்கொண்டாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் ஆனாங்க என்பதை அவங்க சாட்சியாக சொல்லுவாங்க. அதன் பின்பு நான் வார்த்தையை நான் கண்டினியூ பண்ணுறேன். முன்பதாக வாங்க. ஸோ வார்த்தையில் நம்ம கேட்குறோம், நம்ம எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏற்ற வேலையில் சரியாக ரியாக்ட் ஆகும், சரியான விதத்தில் ரியாக்ட் ஆகும். அதனால் மேலே வாங்க. பிரைஸ் எல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அவங்களையெல்லாம் பார்த்து 3 மாதம் ஆச்சு. நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமென். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, நல்ல கணவனை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, உற்றார் உறவினர்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக. பல பிரச்சனைகள் எனக்கு இருக்கும். எந்த இடத்துல அடித்தா நான் விழுவேன்னு தெரிஞ்சு இனி அந்த இடத்துல தான் பிசாசு அடிப்பான். ஆனாலும் நான் எந்திரிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட தான் சொல்லுவேன். அப்போலாம் அழுவேன். நான் இப்படி ஆயிடுச்சு, நான் ஒன்று நினச்சேன், இப்படி நடந்துருச்சேன்னு அழுவேன். ஆனால் வார்த்தையை கேட்ட உடனே நீ எதில் அடித்தாலும் சரிடா, நான் எந்திரிச்சு நிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ரைட் சைடு ஓவரியில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பார்த்தப்ப தெரிஞ்சது. இந்த கட்டியை உடனே ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகணும். அவங்க பார்த்துட்டு கட்டி ஸ்டேஜ் 3க்கு போயிடுச்சு, அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் டாக்டர் முன்னாடி போய் உட்காந்து அவங்க ஃபைலை பார்த்துட்டு, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணது தான், பார்த்துட்டு சொன்னாங்க, கட்டி சைஸ் பெருசாக இருக்குது, அந்த கட்டி உங்களோட சிறுநீர் பையை அழுத்தி இருக்கிறதுனால அதில் எதுவும் பாதிப்பு இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். பக்கத்துலேயே மலைக்குடலும் இருக்குது, அதுலேயும் எதுவும் பாதிப்பு இருக்குதான்னு பார்க்கணும். அதனால் ஃபுல்லாகவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி வயிறு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்த்து தான் நான் எதையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேஜர் ஆப்ரேஷன் தான், 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு. அப்படி மலைக்குடல் சிறுநீர் பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியில் வயிற்றில் ஒரு சின்ன டியூப் மாதிரி வெளியில் விட்டு ஒரு பை மாதிரி தொங்க விட்டுருவோம். அது பெர்மனண்ட்டோ இல்லை டெம்பரவரியோ அது உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு அவங்க அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த ப்ரைஸ் டேக் தொங்க விட்ட மாதிரி சிறுநீர் பைக்கு ஒரு பை, மலைக்குடல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சுகன்யா, ஜோசுவா, என் வீட்டுக்காரெலாம் அப்படியே கம்முன்னு உட்காந்துருந்தாங்க. என்னடா அவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்திரிச்சு வெளியில் வந்துட்டோம். என்னையை மட்டும் வெளியில் விட்டுட்டு பிள்ளைங்களோட பேசுனாங்க. கட்டி ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது, அது கேன்சர் கட்டி மாதிரி தான் இருக்குது, அதனால் நீங்கள் அது என்ன செய்யணுமோ பார்த்து செய்யுங்க, இப்போயே அட்மிஷனை போட்டுறீங்களான்னு. இல்லை நாங்கள் எதுக்கும் தயாராக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிவிட்டு அட்மிஷன் போட்டாச்சு. அதுக்கடுத்த ப்ரொசீஜர் எப்படி போகிறது, திடீர்னு அவ்வளோ பணம் கட்டுற மாதிரி இருக்குது, என்ன செய்யும்போது எங்கிட்ட எதுவுமே கேட்கல. ஜோஸ்வா என்னுடைய மருமகன் அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வந்துட்டாப்புல. என்னப்பான்னு கேட்குறோம், பணம்லாம் கட்டியாச்சு, நீங்கள் அதை பற்றியில் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது உண்மையிலே சொல்கிறேன், பேச்சுக்கு சொல்லலை, என் கண்ணில் ஒரு பொட்டு ஒரு பயம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக. நான் கரண் கிட்ட கூட சொன்னேன், அந்த ஃபோட்டோலாம் காமி கரண்மா, நான் அம்மா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது எப்படி போனேன், ரெட்டை சடை போட்டு அவ்வளோ அழகாக போனேன். நான் பாஸ்டர்கிட்ட காமிச்சேன், நான் எந்த ஒரு பயம் இல்லை, ஏன்னா என் கூட ஆண்டவர் இருக்காரு, நான் ஏன் பயப்படணும். என்னைய வழி நடத்துறது மனுஷங்க பாஸ்டர் மாதிரி எல்லா வார்த்தையை கொடுத்து அந்த வெளிப்பாடை கொடுத்து வழி நடத்திக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஏன் பயனும். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சின்ன புள்ளி கூட எனக்கு எந்த ஒரு பயம் இல்லை. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனேன், ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் தெரியும், ஒரு இரும்பு கை மாதிரி வந்தது, என் 2 கையும் இறுக்க பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போயிடுச்சு. அது ஒன்று தான் எனக்கு தெரியும், எப்போ முழிச்சே என்னாச்சு எதுவுமே தெரியாது. அந்த ஐசியூவில் உட்காரும்போது இருட்டு, அப்பாடா முழிச்சிட்டோமா சரி அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் சின்ன சின்ன உருவமாக தெரியுது. யாரு கூடயும் பேச முடியாது, யாரும் முழிச்சும் பார்க்கவும் இல்லை, நான் மட்டும்தான் முழிச்சிருக்கேன். முழிச்சிருந்துட்டு சரி எல்லாம் நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
கையை எடுக்கலாமேன்னு பார்த்தா என்னோட 2 கையுமே என்கிட்ட வரவே இல்லை, கை விளங்கவே இல்லை எனக்கு. அந்த கையை நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன், 1 இன்ச் கூட நகர மாட்டேன்ருச்சு. நைட்டு முழுவதும் அந்த கையை எடுக்கணும்னு அவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனால் என் கை என்கிட்ட வரவே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு கவலையாயிருச்சு. ஏசப்பா, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நான் இந்த இதுக்குள்ளே வந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ கை வரலையே ஏசப்பா, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அப்போ தான் ஏசப்பா கூட சண்டை போட்டேன் நான். நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க, எனக்கு கை வரலை, வேணாம், நீங்கள் எனக்கு வேணவே வேணாம், நான் யாரையுமே பார்க்க விரும்பலைன்னு சொல்லிட்டு இந்த மேலே விட்டத்தை பார்த்தவ தான் 3 நாளும் சுகன்யா, ஜோஸ்வா எல்லாரும் வந்து பேசுவாங்க, யார் முகத்தையுமே நான் பார்த்து பேசவே மாட்டேன். அப்படியே அமைதி, அவ்வளோ இருள். எனக்கு ஏன் இவ்வளோ வேதனை, ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பேண்டேஜ், பின்னாடி இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் உள்ளே வச்சு பெரிய பேண்டேஜ் போட்டு ஒட்டி வச்சுட்டாங்க. இந்த 2 பக்கம் ஓட்டை போட்டு அதுலேயும் 2 டியூப் போகுது, யூரினரி டியூபும் இருக்குது. இத்தனையும் வச்சு அவ்வளோ வலி வேதனை. ஏசப்பா, எனக்கு அந்த வார்த்தை வந்து என்னை ஊக்கப்படுத்துது. ஆனாலும் நான் வந்து எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கலை, எனக்கு எதுவுமே பிடிக்கலை, எனக்கு வலிக்குதே இதுதான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் சுகன்யா வந்து என் கூட ஆப்ரேஷன் தேட்டரில் அவள் தான் கூட இருந்தா ஐசியூவில். சித்தி அதெல்லாம் நினைக்காதீங்க சித்தி, இந்த நேரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். இத்தனை நாள் நீ மனுஷர்களுக்காக ஓடுன, மனுஷர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருந்தேன், உன்னோடைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த நேரம் ஆண்டவருக்கும் உனக்குமான நேரம். ஆனால் அண்ணனோட வசனத்தை கேளு, அதை வந்து தியானி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் எதையும் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. ஏன்னா அவ்வளோ வேதனை, கை வரலைன்னொன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போ தான் ஜோஸ்வாவை கூப்பிட்டு நான் பேசினேன். ஜோஸ்வா, என் பிள்ளைய மட்டும் விட்டுறாதப்பா, எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல, ஆனால் இப்படி கை வராமல் போகும்னு நினச்சி கூட பார்க்கல ஜோஸ்வா, என் பிள்ளைய மட்டும் விட்டுறாத, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் சில தப்புகள் செஞ்சாலும் அவனுக்கு உணர்த்தி அவனை மட்டும் கைவிட்டாமல் பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுதேன். அந்த அழுத கண்ணீரை தொடக்க கூட என் கை எனக்கு வரலை. ஜோசுவா தான் தொடச்சி விட்டு, கவலைப்படாதீங்க த, நாங்கள் இருக்கோம், எப்படி விட்டுருவோமா, உங்களுக்கு ஒன்றுமே வராது த, நீங்கள் சந்தோஷமாக மட்டும் இருங்க த, இதுதான் வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த கையை நான் கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ச் பை இன்ச்சாக நகர்த்திக்கிட்டே வருவேன். வந்து அந்த கட்டில் இருக்கிற அந்த கைப்பிடியை வந்து பிடிச்சிருவேன். அந்த கையை திருப்பி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கை அவ்வளோ ஸ்பீடாக என்னை விட்டு வெளியில் போயிடும். பாஸ்டருக்கு தெரியும் என்னோடய கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. எவ்வளோ வேகமாக நான் எடுக்கணும்னு நினைக்கிறோன்னு அவ்வளோ வேகமாக என்னையை விட்டு வெளியில் போயிடும். ஒரு இருமல் வந்தாலும் சரி, ஒரு தும்மல் வந்தாலும் சரி, இதை பிடிச்சிக்கணும், இல்லாட்டினா ஸ்டிச்சு பிரிஞ்சிடும். ஆனால் அது கூட முடியாது. ஆனால் அந்த நிலையிலும் நான் வேண்டான்னு சொன்னாலும் ஆண்டவர் என்னைய ஒரு தாயை போல, தந்தையை போல என்னைய ஊக்கப்படுத்தி, அப்படிலாம் நினைக்காதப்பா, முடியும், உன்னால் முடியும், எந்திரிச்சிரு அவ்வளோதான் சொல்லிட்டு 3 நாள் ஐசியூவில் இருந்தேன். 4ஆவது நாள் காட்ஸ் கிரேஸ் என்னைய டக்குன்னு, சுசி நீ டிஸ்சார்ஜ், உடனே நீங்கள் வெளியில் போகலான்ட்டாங்க. இல்லைங்கடா, ப்ரஷ் பண்ணால் தான் வெளியில் விடுவாங்க ஐசியூலேருந்து. நமக்கு கையே வரலையே, ப்ரஷ்ஷை வந்து இதில் வந்து சொருகணும், இது பிடிக்க தான் செய்யும், ஆனால் என் வாய்க்கிட்ட வர முடியாது, ஏன்னா கை வராது. அப்போ அவங்க சொன்னாங்க ஐசியூலே தான் இருக்கணும்ட்டாங்க. ஆனால் 4ஆவது நாள் என்னை பலப்படுத்தி எந்திரிச்சு நிற்க வச்சார். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். வேண்டான்னு மறுதளிச்சேன் நான், நீ வேணாம்ப்பா, எனக்கு வலி வேதனை தாங்க முடியல, ஆனால் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இல்லை மகளே, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை எழுப்ப வச்சு நிற்க வச்சார். இந்த பிள்ளைகளே ஆச்சரியப்பட்டுச்சு, கை எப்படிம்மா அப்படின்னு. ஆனால் எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க, 1 நாள் 2 நாளே எந்திரிச்சிருவாங்க, அப்படியே ஐசியூ விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் 4 நாள் இருந்தேன். 4ஆவது நாள் எந்திரிச்சேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடக்க வச்சார் ஆண்டவர். அந்த நடக்க வச்சு டாய்லெட் போயிட்டு ப்ரஷ் பண்ணுறீங்களாம்மான்னு, இல்லைப்பா என்னால் முடியலை, குளிக்கிறேன் அப்படின்ட்டு 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிக்க வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு உட்கார வச்சாங்க. அட்டெண்டர் வந்து நைட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. சுகன்யா வந்து நைட்டி எடுத்து கொடுத்தா, சுகன்யா நைட்டி எடுத்துகிட்டு வந்தாலே நம்மளை சாதாரண வார்டுக்கு மாற்றிடுவாங்கடான்றேன். சான்ஸே இல்லை சித்தி, நீ வார்டு பேசாமல் அப்படின்ட்டு போயிட்டான். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து யூரினரி டியூப்பை கலட்டினாங்க. அப்புறம் திருப்பி வந்தா, சுகனு கலட்டிட்டாங்கடா, அப்போ நிச்சயம். என்ன சித்தி சொல்கிற, 3 நாள் அசையாமல் கிடந்து என்னை, இல்லைடா என்னை போக சொல்லிட்டாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோண்டா, எனக்கு எல்லா பலனையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, வேணான்னு நான் சொன்னேன், ஆனால் என் பிள்ளை வேணும், என் பிள்ளைனால எல்லாம் முடியும்னு என்னை வச்சுருக்காரா, வெளியேறிடுவோன்ட்டு 4ஆவது நாள் ஏர்லியராக ஒரு 7 மணிக்கெல்லாம் எங்களை வார்டுக்கு மாற்றிட்டாங்க.
மாற்றிட்டு வந்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த ஸ்ட்ரெச்சரில் வரும்போதே சொல்கிறேன், ஏசப்பா அங்கே உள்ள 15 பேர் இருக்காங்க, என்னைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுனால லாஸ்ட்டில் தான் போடுவாங்க, எமர்ஜென்சிக்கு தான் பக்கத்தில் இருக்க பெட்டை கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்க பெட்டு தான் வேணும், ஏன்னா பாத்ரூம் டாய்லெட் போகணும், இந்த டியூப் எல்லாம் கலட்டிட்டு நான் போகிறதுக்குள்ளே எனக்கு கஷ்டம், அதனால் பக்கத்தில் தான் வேணும்னு சொல்லிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே அந்த நர்ஸு சுசிலாம்மாவா அந்த லாஸ்ட்டில் போடுங்கண்ணா. என்னப்பா அப்படின்னு, நீ வாய் தர உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், இல்லைப்பா லாஸ்ட்லாம் போகல, இங்கே வேணால் நான் வேணா வைக்கிறேன். இன்னொரு பிளேஸ் சொல்லிச்சு, இல்லைம்மா இது எமர்ஜென்சிக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைப்பா எனக்கு இது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ இன்னொரு பிள்ளை டக்குன்னு வந்த பிள்ளை, இது சுசிலாம்மாவுக்கு தான் கொடுக்கணும், இது சுசிலாம்மாவுக்கு கொடுங்க அப்படின்னா, அப்பா ஏசப்பா நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேகமாக அந்த பெட்டில் போய் உட்காந்தேன்னு சுகன்யாவுக்கும் எனக்கும் தான் தெரியும். அவ்வளோ வேகமாக உட்காந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு இல்லைன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தையின் வெளிப்பாடு இருக்க போய் தான் என்னால் எந்திரிச்சு உட்கார முடிஞ்சிச்சு. அந்த ஒரு 3-4 நாளைக்குள்ளே யாருமே நல்லா இருக்கிறவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணவே கிடையாது. அவங்கெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை வந்தவுடனே அந்த சீனியர் மோஸ்ட் டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த மேம் சொல்கிறாங்க, சுசிலா நீ பர்ஃபெக்டாக இருக்க, நீ உடனே டிஸ்சார்ஜ் ஆகிக்கோ அப்படின்னா. அப்பையும் சுகன்யாவும் ஆச்சரியப்பட்டா, என்ன சித்தி அப்படின்னு. ஏன்னா கை வராது, ப்ரஷ் பண்ண முடியாது, பாத்ரூம் டாய்லெட் போக முடியாது, அப்படியே போனாலும் யாராவது கூட்டிகிட்டு போகணும், அவங்க தான் எனக்கு வாஷ் பண்ணி விடணும், A to Z ஒரு சின்ன குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் எனக்கு. அதை வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்ததுனால தான் எங்கள் அக்கா பிள்ளைங்க 2 எனக்கு அவ்வளோ வேலைகளும் செஞ்சிச்சுங்க. ஒரு முகம் சுளிக்கலை. அந்த சித்தி சின்ன வயசில் நீ எனக்கு செஞ்சிருப்பேல சித்தி, நான் இப்போ உனக்கு செய்கிறேன் சித்தின்னு சொல்லிட்டு பிளட்டு பத்தலைன்னு சொல்லி பிளட்டு ஏற்றுறாங்க. அந்த பிளட்டு எனக்கு சேராமல் டிசென்ட்ரியும் வாமிட்டும் போகுது. அப்படியே பெட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. என்னடா சுகன்யா பிரியா அப்படின்னு. எதுக்கு சித்தி கவலைப்படுற, பேசாமல் சித்தின்னு. அதோட தையலை நான் அப்போ தான் பார்க்குறேன், என் உடம்புல இருக்கிற தையலை நான் அன்னைக்கு தான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது. அக்கா பயந்துக்கிட்டு வெளியில் ஓடி வந்துருச்சு, தையலெல்லாம் என்னால் பார்க்க தெம்பில்லை அப்படின்னு. ஆனால் பிள்ளைங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக என்னைய குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு என்னை அப்படி ஒரு பச்சை குழந்தை ஜோகனை விட என்னை நல்லா அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிருச்சிக்கா. ஒரே வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். ஒரே வாரத்தில் தையல் பிரித்தாங்க. அந்த தையல் பிரித்தப்போ கூட ஒரு சில இடத்துல புண்ணு இருந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. அந்த அது கட்டி என்ன கட்டினோடனே கேன்சர் கட்டின்னு சொல்லி பயாப்சி ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, இது எங்களோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு, நீங்கள் அந்த கேன்சர் சென்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேன்சர் சென்டருக்கு போனால் அங்கே தான் கூட்டமே இருக்குது, அவ்வளோ கூட்டம். சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே வர்றாங்க. வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தா ஒவ்வொரு உறுப்புகளில் ஒரு சேதம் இருக்குது. அப்படி ஒரு இதில் வந்து நிற்குதுங்க. ஏசப்பா என்னை உண்மையிலே என் மேலே ரொம்ப அன்பு இருக்கிறதுனால தான் என்னை சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து என்னை காத்துக்கிட்டீங்க. அந்த ஓவரியில் மட்டும்தான் அந்த கேன்சர் கட்டி இருக்குது, உடம்புல எந்த இடத்துலையும் உங்களுக்கு பரவவே இல்லை. ஆனால் ஒரு ப்ரிகாஷனாக வந்து கீமோதெரப்பி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீமோதெரப்பி ஒரு தெரப்பி கொடுக்குறாங்க. எல்லாரும் கேட்டாங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியலை, நார்மலாக தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நிஜமாகவே ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு. அதுக்கு பின்னாடி தான் எனக்கு ஒரு சளி காய்ச்சல் வந்து என்னை ரொம்ப படுத்தி எடுத்துச்சு. அவ்வளோ ஒரு வலி வேதனை. எமர்ஜென்சி வார்டில் 3 நாள் இருக்கேன். அப்போ ஏசப்பா என்னப்பா எனக்கு உண்மையிலே வலி, எனக்கு பலன் இல்லை, வாயை திறந்து வார்த்தையை விட்டுறக்கூடாது, ஏன்னா வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம், அதனால் வார்த்தையை விடக்கூடாது. ஆனால் எனக்கு வலிக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்றத வார்த்தை தான் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் படுத்துக்கிட்டே காலண்டரில் அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன். சரி, என் குமாரனாகிய தாவீதே நீ மேன்மேலும் பலப்படுவாய், அந்த வார்த்தை அதில் என்ன பேரை போட்டுக்கிட்டேன், என் குமாரத்தையாகிய சுசிலாவே நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ பலப்படுவாய். அந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பேன். உண்மையிலே சொல்கிறேன், என் அம்மா, எங்கள் அக்கா, என் பிள்ளைங்க, என் வீட்டுக்காரர், என் கரண் எல்லாருமே எனக்கு வார்த்தையை தான் சொல்லி சொல்லி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு நேரம் துவல்கிற நேரம், உனக்கு இப்படி ஆகிப்போச்சா, அதுதான் அப்படி சொன்னனே, அப்படி வைக்கணும், அப்படி எதுவுமே யாருமே சொல்லலை. எல்லாமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சிடும் சிசி, எவ்வளவோ தாண்டி வந்துட்டு இதை நீ தாண்ட மாட்டியா, ஒன்றும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு. உண்மையிலே எனக்கு உரிய சாப்பாடு அவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு. எங்கள் அக்கா 4 மணிக்கு போய் கிச்சனில் நிற்கும், எனக்குரிய காலை சாப்பாடு
மதிய சாப்பாடு இரண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடும். அதை எடுத்து வந்து இங்கே கொடுக்கறது எங்கள் அம்மாவோட வேலை. எனக்கு சாப்பாடு ஊட்டி எனக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கறது பிள்ளைங்களோட வேலை. கரண் காலேஜ் போயிடுவான், வந்து என் முகத்தை பார்ப்பான், அம்மா எப்படி இருக்கா, நல்லா இருக்கா. ஒன்றும் இல்லைம்மா, அண்ணனோட வார்த்தையை கேளுமா, உண்மையிலே சொல், அண்ணனோட வார்த்தையை கேளு, அண்ணனோட வார்த்தையை கேளு. இதைத்தான் பிள்ளைங்க எனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அந்த கீமோதெரப்பி முடிஞ்சிட்டு அவங்க டாக்டர் முதலே சொல்லிட்டாங்க, முடி எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிரும், அதனால் நீங்கள் முடியை வந்து எடுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு அதே மாதிரி நானும் என் முடி எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். எடுத்தோடனே எனக்கு சுகம் இல்லை அப்படின்றது வந்து ஒரு இதாக இருந்தாலும் நான் முடி எடுத்துட்டேன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு அழுதாங்க. என்னை கட்டி பிடிச்சி வந்து அத்தனை உறவுகளும் இவளுக்கு இப்படி தான் ஆகணும், இவளுக்கு இப்போ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டவங்க ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாரும் வந்து ஐயோ இப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலைப்பட்டேன். நான் சொன்னேன், இந்த முடி எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா இந்த முடி வந்து என்னோட ஒவ்வொரு முடியையும் என் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காரு. எனக்கு என்ன நடக்கணும் ஏது நடக்கணுன்றது அவரோடது தான். அதாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி ஓடுறேன். இந்த முடி வந்து உனக்கு பெரிய விஷயம். பாஸ்டருக்கு வந்து கேட்டாங்க, என்னக்கா முடியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் சரியாயிரும்ப்பா, முளைச்சிரும்ப்பா அப்படின்னு தான் நான் சொன்னேன். பரவாயில்லக்கா, நான் வந்து ஏதோ ஒன்று நினச்சி வந்தேன், நீங்கள் ஆனால் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்கக்கா, எல்லாம் உங்கள் வார்த்தை தான்ப்பா. இந்த வார்த்தை இல்லாட்டின்னா எப்பயோ நான் போயிருப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன். அவர் எப்பயுமே எனக்கு பாஸ்டர் ப்ரே பண்ணும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பேலன் தான் சொல்லுவாப்புல. அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பேலனோட கழுகுக்கு சமானமாய், கழுகு எப்படி சுகமில்லாதப்ப எப்படி நம்முடைய இறகுகள் எல்லாத்தையும் உதித்து விட்டுட்டு திருப்பி பறக்குதோ அது மாதிரி நானும் பறப்பேன். ஏன்னா என்னை குறித்து தேவனுடைய திட்டம் வந்து இது இல்லை, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் மகிமையானது. பாஸ்டர் சொல்லுவார், அக்கா இது வந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை குறித்த ஒரு திட்டம் வந்து ரொம்ப மகிமையாக உங்களை மகிமையாக கொண்டு போகிறார். உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேன். ஒரு குருடன் வந்து செய்தது இவன் செஞ்ச பாவமா அவன் செஞ்ச பாவமானா தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக இருந்துச்சு சொல்லி சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆண்டவரோட திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. எனக்கோட திட்டம் ரொம்ப மேலானது, ரொம்ப ரொம்ப மேலானது. அந்த வார்த்தையை தான் இறுக்க பிடிச்சிக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ 4வது கீமோதெரப்பி முடிச்சுட்டேன், இந்த 2 இருக்குது. இந்த நேற்று இந்த கீமோதெரப்பி போடும்போது தான் எனக்கு கொஞ்சம் பெயின், எல்லாமே பெயினாக இருந்துச்சு. வர்றானோ என்னமோ நினச்சேன். ஆனால் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வந்தேன், ஏசப்பா கை கால் ரொம்ப வலிக்குது, ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது, ஆனால் நான் சாட்சி சொல்லணும், நான் நிச்சயம் சாட்சி சொல்லணும், என்னுடைய சாட்சி எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நான் தான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் சாட்சி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. சொல்லுங்கக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையிலே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றிப்பா. வார்த்தை உண்மையிலே நான் சொல்கிறேன், நம்மளுக்கு இப்போ நல்ல பலன் இருக்கும். எனக்கு இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு, இப்படி முடி எடுப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேன்சர் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எனக்கு வந்துருச்சு. அது கழிச்சு துவளக்கூடாது. அதே மாதிரி தான் சொல்கிறேன், உறவுகள் நம்பும்போது நீங்கள் எல்லாருமே இப்போ நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா இருங்க, சந்தோஷம், உறவுகளோட சேர்ந்து இருங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை உண்மையிலே அந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடங்களே, உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு சமாதான சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். அதனால் எல்லாருமே சந்தோஷமா இருங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி வார்த்தையை கேளுங்க, அந்த வார்த்தையின்படி நடங்க, எல்லாரும் சந்தோஷமா. ஒரே ஒரு இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன், மீகா 7:8 மட்டும் எனக்கு போடும். எனக்கு பல ஏமாற்றங்கள் இருக்க தான் செய்யுது, ஆனால் அந்த ஏமாற்றங்களை தாண்டி எனக்கு ஆண்டவர்னு ஒரு குறித்த திட்டத்தை வச்சுருக்கார். அந்த திட்டம் நிறைவேறுன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். அதை வந்து என்னோட சத்ருவுக்கு சொல்கிற மாதிரி இந்த வசனம் இருக்கும், எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை எனக்காக சொல்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென், ஆமென். நான் அவள் வீட்டுக்கு நான் ப்ரேயர் பண்ண போயிருந்தேன், பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன், அதை வந்து உண்மையாகவே என்னை யோசிக்க வைத்தது. இவ்வளோ நாளாக நான் அவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாட்கள். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாட்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக சொன்னாங்க.
கர்த்தர் நல்லவர். ஸோ வார்த்தையில் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் ஆகிறோம் என்பதாக ரொம்ப முக்கியம். ஸோ தேவன் நல்லவர், ஆண்டவரும் கூடவே இருக்கிறார். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆண்டவரோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். உண்மையிலே பாஸ்டர் இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். எனக்காக ஜாயும் சரி தம்பியும் சரி ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர்லேயே தான் வச்சுருந்தாங்க. அக்கா சரியாக இருங்கக்கா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, நீங்கள் நல்லா இருவீங்கக்கா, உங்களை மகிமையாக கொண்டு வர்றதுக்காக தான்க்கா, நீங்கள் எதையுமே நினைக்காதீங்கக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தும். வார்த்தைகளை எனக்குன்னு தனியாக அனுப்பிச்சி விட்டு இதை கேளுங்கக்கா அப்படின்னும். உண்மையிலே எனக்கு வந்து இப்படி ஒரு குடும்பத்தையும் இப்படி ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் அவங்க எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப கர்த்தருக்கு தான் நன்றி. சரி, ஓகே.